ஹாய் ஹலோ மக்களே, இது டே 2 வீடியோ ஃப்ரம் மேட்டுப்பாளையத்துலேருந்து கூடலூர் போகிற ஒரு வீடியோ. இதில் ஒரு சம்பவம் இருக்குது, ஒரு ஃபன் கான்வர்சேஷனும் இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை கண்டினியூஸாக. என்ன டிராஃபிக்கு! ரூம்லேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். செம்ம டிராஃபிக் ஊட்டியில். நிறைய வேலை கோத்தகிரி வழியாக வந்தோம், மெயின் அந்த வழியாக வந்திருந்தோம்னா கோதியாக இருந்திருக்கும். செம்ம டிராஃபிக்குங்க ஊட்டி சிட்டிக்குள்ளேலாம், வேறு லெவலில் டிராஃபிக்கு. ஊட்டியா இல்லை சென்னையா? ஆ, ஊட்டி மாதிரி இல்லைங்கிறீங்களா? ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அவனுக்கு. என்னடா ஆயிடுச்சு? இன்ஜின் ஓவர் ஹீட்டா இல்லை என்ன ப்ராப்ளம்னே தெரியலையே. நிப்பாட்டிட்டான். ஹலோ, ஐயோ ஃபியூயல் பம்பு பிடிங்கிருச்சா? அப்படியே பிடிச்சிக்கோ. டேய் விஷ்ணு, நீ இப்படி பிடிச்சிக்கோ. நான் வந்துட்டேன் விஷ்ணு. அவனோட வண்டி ஃபியூயல் பம்பு பிடுங்கிச்சான். R3 ஃபியூயல் டியூப் பிடுங்கிருச்சான். R3 இந்த லெஃப்ட், இந்த ரைட்டு, இந்த ரைட்டுக்குள்ள கீழே போயிட்டான். நினைக்கிறான் பாருங்க. வீடியோ எடுக்கணும், மறுபடியும் பிடிங்கி விடுங்க. அடுத்த சம்பவம் மீன் R3. இந்த வீணா போனா வெச்சியோட வண்டி இது. ஆமா சொல்லுங்க சார். ரெக்கார்ட் போட்டீங்களா? ட்ரிப்பின் 2ஆம் நாள் சம்பவம் நம்பர் 2. பெட்ரோலை ஸ்ப்ரே பண்ணுது, எல்லாத்துக்கும் பெட்ரோல் இல்லைன்னு எல்லாத்துக்கும் அடிச்சு விட்டு போகுது. எனக்கும் பசிக்குது. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றேன். ஐயோ, பெட்ரோல் ஹோஸ் பிடிங்கிச்சு. பெட்ரோல்லாம் கீழே ஊற்றிருத்தோம். இப்போ எல்லாத்தையும் கழட்டி எல்லாமே பண்ணேன். என்னது தேங்காய் பண்ணா? ஐயோ ராஜா, அவன் செம்ம டிராஃபிக்காக மாட்டிட்டு இருக்கானே. நம்ம இங்கிட்டு போய் நம்ம அங்கே போய் நின்று சாப்பிடுவோம் வாங்க. பயந்துட்டான் அவன். புது R3 ஓனர். ஆமாம், புது R3 ஓனர். போய் வாங்கிட்டு வந்துருங்க தேங்காய் பண்ண. உங்களுக்கு R3 வேணும்னு கேட்டீங்க. இந்த இடத்துல இருந்து அப்படியே பெட்ரோல் ஃபுல்லாக அப்படியே லீக் ஆனிச்சு. ஸ்ப்ரே பண்ணும்போது வீடியோ எடுக்காமல் விட்டேன். இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக மாட்டிட்டாங்கோ. இந்த மெக்கானிக் மிஸ்டர் ராஜா ரேபன் ஸ்ப்ரே இங்கேருந்து ஸோ இப்போ எல்லாத்தையும் கழட்டி மாட்டிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் ட்ரிப்பு வர்றது என்ஜாய் பண்ணுறதுக்கு இல்லைங்க, எல்லா வண்டியிலையும் மெக்கானிக் ஒர்க் பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வர்றோம். அவ்வளோதான், இதுதான் உண்மை. ஆமாம், இன்னொரு ரப்பர் இருந்துச்சு எங்கே? சரி, இதை அவன்கிட்ட கொடுத்துருங்க, அப்புறம் மாட்டிக்கலாம். தேவையில்லை, இதெல்லாம் அப்புறமா மாட்டிக்கலாம். புது ஓனர்கிட்ட வண்டி வேணுமா?
தொண்டை தண்ணிக்குள்ளேயே ஏமாத்திட்டு இருக்கிறோம் நாங்கள். இருக்க மாட்டாருன்னா அவரு கொடுத்துருவான். நேரம் ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தாரு. ஏ கை கேட்குது. நான் இந்த பக்கம் இந்த சீட் உட்காரு. ஏ ராஜா பார்த்து வீடியோ உட்காந்துருச்சு. இப்போ தான் உட்காந்துருக்கேன். உடைங்க எல்லாமே வீடியோவில் ரெக்கார்டாக இருக்கு. ஐயோ என் வண்டி ஏதாச்சும் ஆச்சுன்னா செய்வானே. பேத்தாடா பேசுனேன், அந்த பேத்தா பேசுனேன். வீடியோ எடுக்க மாட்டேங்க. மன்னர் பரம்பரை, மன்னகட்டி பரம்பரை. அதே அந்த பிளாஸ்டிக் இது அழகாக இருக்கு. பயம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். ஆமாம் பாய் அப்படியே பக்கத்தில் வா. இன்னும் இவரோட இது மாஸ்டர் ஃபில்ம் இருக்காது, நல்லாவே இருக்குது. ஆயிலே மாற்றலையே அது வரைக்கும். எனக்குலாம் அந்த இடத்துல பெயிண்ட் போயிடுச்சு. பெயிண்ட் போச்சா இந்த இடத்துல? இது ஆயில் மாற்றும் போது ஆயில் வெளியே சிந்துச்சுன்னா பெயிண்ட் போயிடும். அப்போ ஆயிலே மாற்றலாம் எடுத்தான் அவன். இந்த வண்டியை சும்மா தானே வச்சுட்டு இருக்கான் அவன். கோகுல்கிட்ட கொடுக்கலாமே. நானும் இல்லை அவங்க அப்பாட்ட பேசினா கொடுத்துருவாங்க. அவங்க அப்பா நீங்கள் என்படி அவனை விடாதீங்கப்பா, ரொம்ப மோசமாக ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிஞ்சு. கோகுல் ஓட்டுங்க, கோகுல்கிட்ட கொடுத்துருங்க. கோகுல் சூப்பராக ஓட்டிகிட்டு இருக்கான். எதுக்கு தேவையில்லாமல் அவன் தான் எல்லார்ட்டையும் சைடு போயிட்டு இருக்கான். அவன்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. சும்மா வீட்டில் வச்சுக்கிறதுக்கு தண்ட செலவு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். எல்லாத்தையும் வீடியோவில் கேட்டுக்குவாங்க. இவன் கொடுத்தாரு. அதுவா இப்போ உள்ள வச்சுக்கிட்டு இருக்கேன். சைட்லலாம் அது இது போட்டு தானே போடணும். இதுக்குங்க டேங்குக்கு தனியாக ஃபஸ்ட்டு போடணும். டேங்க் அதான் சரோ நீங்கள் எடுத்தீங்களா? அதுதான் வச்சு டேங்க் எல்லாத்தையும் ஒரு தடவை கழட்டிட்டு ஒரு தடவை சும்மா பார்க்க சொல்லு, இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சொல்லு. சென்னையில் ஓ சென்னைக்கு எடுத்துகிட்டு வரப்படா. அதான்டா வாடா ஃபார்முக்கு வந்துட்டான். தூக்கிடலாம் வாங்குறமோ இல்லையோ, ஆனால் சென்னைக்கு எடுத்துகிட்டு போயிடணும். அவ்வளோதான். நீ எடுத்துகிட்டு போய் வித்துரு, அவ்வளோதான். செம்ம டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்காங்கண்ணா. 14 நிமிஷம் காமிட்டு தான். அல்டிமேட்ல என்னது நம்ம எங்கயாவது வந்தாலே ஏதாவது ஒரு ஆமாம் அதுதான்டா. இது நாங்கள் வந்து ஆக்சுவலி நைட் ரைடர்ஸ். இதுக்கும் ஆனால் பகலில் தான் ரைட் பண்ணுவோம். ஆனால் சேர்றது நைட் ரைடு, ராத்திரி ரைடர்ஸ். இந்த ரைடுக்காக தான் எல்லா வண்டியுமே ரெடி பண்ணுறோம். ஓட்டிட்டு வர எல்லா வண்டியும் பக்காவாக சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு வரோம். ராஜா அங்கே உட்காரல பாருங்க. கூட கிடையாது, நம்ம பக்காவாலாம் உள்ளே இறக்கிட்டு டவுட்ஃபுல்லாக தான் பக்காவாக வந்தாலே நமக்கு டவுட் வந்துடும். ஐயோ பக்காவாக போதே ஓடிட்டு இருந்த வண்டியே ஒழுக்கமாக எடுத்துகிட்டு வந்தாலே போதுமேன்னு தோணும். இனிமேல் ப்ராப்பராக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சர்வீஸ் விட்டுட்டு வண்டி ரெகுலராக நான் அதனால தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டேன். நான் பண்ணிவிட்டு என்னென்ன அதில் ஏதாச்சும் வருதா ப்ராப்ளம் வருதா இல்லையான்னு ஓட்டி பார்த்துட்டே இருந்தேன். ட்ரிப்பு டைமை வந்து கான்ஸ்டண்ட்டாக எவ்ரி இயர் ஆகஸ்ட் ஒரு ரவுண்டு, டிசம்பர் ரவுண்டு, இல்லை ஜான் ஒரு ரவுண்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதை சுற்றி நம்ம கரெக்டாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஜனவரிலாம் போட முடியாது மச்சான். பொங்கல் சொல்லுவாங்க. ஐயோ பீப்பு விட்டுருவாங்கன்னு சொன்னான். வேற ஒன்றும் இல்லை. பீப்பு ஷூ தச்சு விட்டுருவாங்க. பயச நான் ஒரு தடவை அதான் அந்த கோவா போயிட்டு இருந்தப்ப என்னென்னாரு ஃபுல்லாக அந்த கேரளா வெஸ்ட் கோஸ்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு சக்தியாக நான் சொன்னேன். எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஓகே நம்ம ஃபுல்லாக ஈஸ்ட் கோஸ்ட்டில் தானே ரைட் பண்ணுறோம், வெஸ்ட் கோஸ்ட்டில் இந்த டைம் ட்ரைவ் பண்ணுவோம் கோவாவில். அந்த ஃபேமிலியாக போயிட்டுருக்கோம். நானும் என் ஒய்ஃபு அவரும் ஒய்ஃபும் வந்துட்டுருக்காங்க. போயிட்டுருக்கப்போ ரோடு சரியான ரஷ்னா, பயங்கர அப்போ தான் ரோடே பறிச்சுட்டு இருக்கானுங்க. சொன்னேன் ஆனால் ஏன்னா வெஸ்ட் கோஸ்ட்டுன்னு சொல்லி நம்பி வந்தேண்ணா, ஈஸியார் மாதிரியே இருக்குன்னு நினச்சிருந்தேன். என்னன்னா ரோடே இல்லைண்ணா, ஓட்டவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புது கார் வேற தடுமாறுது. அப்படின்னா அவரு யார் உனக்கு இந்த ஐடியா சொன்னா? சக்தியை அவனை சுண்ணாம்பு தடவி கும்மி வச்சாரு. எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்தப்ப புரியல. அவனை சுண்ணாம்பு தடவி அடிக்கணும்டா அவருக்கு. ஐயோ அவருக்கு தெரியும். எப்படியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு வண்டியை. ஆனால் வேக்கம் ஆகாமல் இருந்தது, அது சந்தோஷம். தண்ணி இதில் ஊற்றி இல்லையா நீங்கள்? தெரியாது. வர்றப்ப டமாட்டி மாரி இருந்துச்சுன்னா விடாமல் பிடிச்சிக்க. கொஞ்ச நேரத்தில் அதே பிடிச்சி இப்படி திருப்பி. இந்த இடத்துலனா உங்ககிட்ட பேசிட்டு த்ராட்டில் கொடுக்குறேன், போக மாட்டேங்குது. நானும் கியர் ஃபுல் ஃபஸ்ட் கியர் கொண்டேன்,
டப்பு டப்புன்னு எனக்கு பெட்ரோல் ஸ்மெல் ஹெவியாக வரவும் கீழே குமிஞ்சு பார்க்குறேன் ஊற்றிட்டு இருந்துச்சு. அப்படியே ஓ ஒன்று தானே அது பெட்ரோல் ஸ்மெல்லு. எனக்கு அங்கேயே வந்தது இவர்கிட்ட காலையில் எனக்கு அங்கேயே வந்தது. நான் யார்தோ வண்டியிலேருந்து எக்ஸாஸ்டில் ரொம்ப ஹெவியாக வருது போலன்னு நினச்சேன். நான் இவர்கிட்ட காலில் கதறேன். இவருக்கு ஃபோன் டிஸ்கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நேராக விஷ்ணுனா கதறேன். எனக்கு நான் ஒரு இன்டர்காம் தேடிட்டே இருந்தது இருந்து. நான் அண்ணாரு பேசிட்டே வந்துருந்தேன். இல்லைண்ணா நீ என்ன சொன்னா நீங்கள் போங்க நீயா நில்லுங்க. அப்படி நீயா சரி. நேத்தி அவனை போய் நிறுத்துறான்னா போங்கன்னு சொன்ன நினைச்சாராங்க. சிக்னல் இப்படி சொல்றேன். இப்படின்னு சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க. ஸோ R3 Day 2 R3 இஷ்யூ. ஃபியூயல் பம்ப் ஹோஸ் வந்து ஃபியூயல் பம்ப் ஹோஸ் தான் பிடுங்கிச்சு. அப்படியே வெளியில் ஸ்ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஸோ அதை ஃபுல்லாக கழட்டி அந்த வீடியோ தான் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அதை ஃபுல்லாக கழட்டி கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு வண்டி ஓனர் அழுவ விட்டு அப்புறமா அப்படியே இங்கேருந்து மூமெண்ட் ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். ஸோ இதை முன்னாடி போய்ட்டு ஒரு கடையில் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். வெயிட் பண்ணதுக்கப்புறம் போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். ஏதாச்சும் சாப்பிட்டு அப்படியே நேராக ஹோட்டலில் போய்ட்டு ஸ்டே பண்ணிட்டு ஏதாச்சும் பண்ண வேண்டியதான். ஸோ சாப்பிட நிப்பாட்டாங்க. சாப்பிட்டு ஏன்னா நாங்கள் பக்கத்துலேயே நிற்கிறேன். என்னை பார்க்கவே இல்லையே பார்க்கலையே, சத்தியமாக பார்க்கலடா. நீ எங்கடா ஆளை காணோம் நானும் கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கேன். கூடல இருக்குன்னா எவ்வளோ கிலோமீட்டரா இருக்கும்ண்ணா? 40. ஹாய் ஹே ஃபை. செம்மையாக இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. மணி 3:30 கிட்ட ஆயிடுச்சு. கிளைமேட்டு சூப்பராக இருக்கு. வா இந்த கிளைமேட்டுக்காக மட்டுமே தான் வந்தோம். செம்ம சூப்பராக இருக்கின்றது. இன்பமாக இருக்குதையா. எல்லாரும் போயிருப்பாங்க. அப்போ தான் லாஸ்ட்டாக வருவோம். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. வாங்க போவோம். நம்ம வந்து சோலோ ரைடவே பண்ணலாம் போல இருக்கு. சோலோ ரைடு பண்ணுறது தான் பெஸ்ட்டு போல இருக்கு சாமி. அந்த மாதிரி தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். சோலோ ரைடு தான் பண்ணிட்டுருக்கேன். எல்லோரும் R3 RC 250 அதை அடித்து திப்ஸப்பட்டு போயிடும். நம்ம இந்த வண்டி வெயிட்டை தூக்கிறதுக்குள்ளேயுமே பாதி இதாகிடும். இந்த மாதிரி இடையில குறுக்க வந்தாங்க பிரேக் போட்டு திருப்பி நான் எடுக்கிறதுக்குள்ளேயும் ஆகிடும். செகண்ட் டே பனி வேற லெவலில் வந்து நிற்கிது. மணி 7:15. ஏரியாவே தெரியல. நேற்று என்னடா செம்மையான வெயில். நைட்டெல்லாம் வந்து ஒரே குளுக்கமாக இருந்துச்சு. ஒரு மாதிரி குளுக்கமாக ஒரு மாதிரி வேத்த மாதிரியே இருந்துச்சு. இப்போ என்னடானா காலைல எழுந்துச்சா இவ்வளோ பனி இருக்காது. 7:15 எழுந்துச்சு. 7 மணிக்கு மேலே தான் எழுந்திரிக்கிறோம். இப்போவும் இப்படி இருக்குது சாமி. Hello guys.
மார்னிங் கூடலூர் வந்தாச்சு. டியூ டு ஹெவி டிராஃபிக், சார்ஜரில் எல்லாம் போய் நான் வந்து ஒரு வழியாக அந்த ஹோம் ஸ்டேக்கு வந்தாச்சு. ஸோ ஒரு 6 பேர் வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் இங்கேருந்து இப்போ மசனக்குடி போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். ஸோ மசனக்குடி போயிட்டு ஒரு சும்மா ஒரு ரைடு மாதிரி போயிட்டு வந்துட்டு ஒரு வீடியோஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. இது வந்து ரொம்ப ரிசோர்டு ஃபாரஸ்ட்டுங்க. நாங்கள் வரத்துக்கு முதல் நாள் தான் வந்து இங்கே வந்து யானையெல்லாம் வந்துட்டு போச்சு அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில். ஸோ நாங்கள் வரும்போது யானை சாணை பார்த்தோம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ யானை, சிறுத்தை இது எல்லாமே வந்து இங்கே அசால்ட்டாக வந்துட்டு போகுமா. இங்கே கடந்த ஒரு 3 வருஷத்துலேயும் வந்து 20-25 பேர் இறந்துருக்காங்களாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் வந்து சிறுத்தை அடிச்சிருக்கு, யானை 8 பேர் அடித்து தூக்கியிருக்கான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து சம்பவங்கள் இங்கே அதிகமாக நடக்கிற ஒரு ஏரியா இது. பட் இங்கே ஹோம் ஸ்டேயில் வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குது. அவங்க சேஃபாக பார்த்துக்கிறாங்க. எது நைட்டு வருதா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாத்தையுமே பார்த்து இது பண்ணிக்கிறார். அவர் தான் வந்து கேர்டேக்கர் அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. ஸோ என்னடா பண்ணிகிட்டு இருக்க? ஃபுல் கேஸ் வித் ஆட்டோவில் கார்னர் போடுறா, இப்படி கார்னர் பண்ணும். இதில் நான் வந்த ரூட்டை உங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள். மசனக்குடி எப்படி இருக்குன்னு தெரில. நிறைய பேர் வந்து காஞ்சி போயிருக்குன்னு சொன்னாங்க. சரி, எங்களுக்கு லக்கு இருந்தால் பச்சையாக இருக்கும், இல்லைன்னா காரி துப்பி இருக்கும். பார்ப்போம். இங்கெல்லாம் கொஞ்சம் க்ரீனிஷாக தான் இருக்குது, ரொம்ப பட்டு போன மாதிரிலாம் இல்லை. வெயிலுக்கான தாக்கம் இல்லை. சி இதுதான் இப்படி நடந்து போகலாம். ஆனால் பயமாக இருக்குது. எப்போ வேணால் எது வேணால் வரும். சிறுத்தை இதுக்குள்ளே இருந்து ஒளிஞ்சு வந்தாலே ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஏரியா. ஆல்சோ ரிஸ்க்காகவும் இருக்குது, கொஞ்சம் சேஃபாகவும் இருக்குது. மக்கள் இங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இங்கே ஒரு டீ எஸ்டேட் இருக்குது. இந்த இதில் போயிட்டு ஒரு கிராமமே இருக்குது, பெரிய கிராமமே இருக்குது. நல்லா இருக்குது பிளேஸ், பார்க்கவும் நல்லா இருக்குது. உள்ளே இருக்க மக்கள்லாம் நம்மளை அப்படியே ஏதோ யாராவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்காங்க. நல்லா கேரளா ஸ்டைலில் செய்கிறாங்க போல இருக்குது. அவங்களுக்கு இங்கே இப்படி தான் செஞ்சுருக்காங்க. ஸோ பட் ஆனால் ஃபுட்டு இவங்களே செஞ்சு பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம திங்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க, நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதையும் நம்ம பண்ணிக்கலாம். கிச்சன் உள்ளே இருக்குது, எல்லா ஐட்டமும் உள்ளே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு வீடு செட்டப் தான் உள்ளே இருக்குது. சூப்பராக இருக்குது. ரூம் உள்ளே எல்லாம் ஒரு 10-12 பேர் தாராளமாக தங்கலாம். கீழே ஒரு பெரிய ரூமு, 5-6 பேர் தங்கலாம். வெயிட் பண்ணுங்க ராஜா. இதுதான் கைஸ் அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஐயோ, இதில் ஃப்ரண்ட் பிரேக் வர பிடிக்கக்கூடாது. அப்படியே குருவி சவுண்டு காலையில் ஏஞ்சி பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஒரு எப்படி சொல்கிறது, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு இப்படி வந்து உட்காந்து வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறது ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் தான் இது. ஸோ ஃபைனலி டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மசனக்குடிக்குள்ளே வந்தாச்சு. காஞ்சி போயிருக்கு. நம்ம வந்த சீசன் அப்படி என்ன பண்ணுறது. பட் ஆனால் இதே அப்படியே க்ரீனிஷாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? ச்சே, அதை காமிச்சாங்க ரீல்ஸில், நம்ம தான் கொஞ்சம் இது பண்ணாமல் விட்டாச்சு. ஸோ அதனால் சிட் ஹேப்பன்ஸ், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ மரம் எப்போ சூடாக இருக்குது. இந்த இடத்துல வந்தால் கூலிங்காக இருக்கும்னாங்க. செம்ம சூடாக இருக்குது. பட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சிட் ஹேப்பன்ஸ். நம்ம வந்திருக்கிறது சீசன் அப்படி. இதே மே மாதம்லாம் வந்தால் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ என்னமோ திங்க் பண்ணிட்டு வந்தோம். தெரியும், இருந்தாலும் கொஞ்சமாச்சும் சாட்டிஸ்ஃபை ஆகும் நினச்சோம். பட் இது இப்படி ஆகி போய் விட்டது. எங்கேயாச்சும் யானை, மான் அந்த மாதிரி வந்துச்சுன்னா
நம்மளும் கொஞ்சம் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். எதுவும் வராது போல இருக்கு. நல்லா இருக்குது, ரோடு சூப்பராக இருக்குங்க. ரோடு ரொம்ப க்ளீனாக போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது. இது நான் வந்த சீசன் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி அப்நார்மலான சீசன் தான், சம்மர் சீசன். ஸோ இந்த மாதிரி தான் காஞ்சி கருவாடாக இருக்குங்கிறத வந்து தெரிவிக்கப்படுகிறது. நோபடி கம் ஆன் திஸ் டைம், இட் வில் பி அஃபெக்ட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் உண்மை. ரியாலிட்டி என்னென்னா ஜூன் மாதத்துக்கு மேலே வர்றது, அதுதான் ரியாலிட்டி. ஸோ யூ கைஸ் வில் பிளான் அக்கார்டிங்லி ஆன் ஜூன் மந்த், ஆஃப்டர் ஜூன் மந்த். அதுதான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி காஞ்சி போய் தான் இருக்கும். பட் எனக்கு ஏதாச்சும் ஒன்று ரெண்டு தெரியும்னு பார்க்குறேன். மான் 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 மான். ஆனால் பாவம் தண்ணி இல்லாமல் தவிக்குங்க மான். ஒன்றுமே பண்ண முடியாது பாவம். வெயிட் பண்ணுங்கடா ப்ரோ. நீங்கள் அங்கே நிப்பாட்டுறீங்களா இல்லை? ஏதோ காஞ்சி போனதாக இருக்கு இல்லை. ஐயோ. ஸோ மசனகுடியில் காஃபி டேயில் ஜூஸாக குடிச்சிட்டு அப்படியே திருப்பி ரூமுக்கு போகிறோம். இதை தான் இங்கே சுற்றி பார்த்து நாங்கள் என்னென்னமோ எதிர்பார்த்து வந்தோம். பொரட்டிலே தட்டி அமுச்சு விட்ருச்சு. அதுவும் இல்லாமல் வீட்டோட சாபம் இங்கே வந்து பழிச்சிருத்து ஒன்றுமே இல்லை சுற்றி பார்க்குறதுக்கு. வந்ததுக்கு காஃபி டேயில் வந்து தெண்டை காசு அப்படிங்கிற மாதிரி போச்சு. அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஓகே மக்களே, நீங்கள் பார்த்த மசனக்குடி இதுதான். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டுன்னு. இதுதான் மசனக்குடி. எல்லாம் ப்ரௌனிஷாக இருக்குது, ஒன்றுமே இலை. இதுதான் சுச்சுவேஷன் மசனகுடி ஆன் மார்ச் ஏப்ரல் மே ஜூன். ஜூலைக்கு அப்புறம் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகும். செப்டம்பரில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நவம்பரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், கூலிங்காக இருக்குங்கிறத மட்டும் இங்கே இருக்கவங்க சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. மசனகுடி தயவு செஞ்சு பிளானே பண்ணாதீங்க. இந்த டைமில் பிளான் பண்ணிங்கன்னா சுத்த வேஸ்ட். நாங்கள் மசனகுடியோட என்ட்ரன்ஸு அப்படியே சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இங்கே ஒன்றுமே கிடையாது. அதுக்குன்னு மசனகுடி பஸ்ஸில் இந்த கிளைமேட்டுக்கு அது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல வந்தேன், வேறு எதுவும் கிடையாது. மற்றபடியெல்லாம் உள்ள எல்லாம் பிளேசஸ்லாம் வந்து கரெக்டான டைமில் வந்தோன்னா இட் வில் பி அ குட் ஒன் அண்ட் இட் வில் பி அ குட் டூரிங் பிளேஸ். பட் இந்த கிளைமேட்டில் வந்து வர்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே, இன்னுங்க நான் பேசுகிறேன், ஃபோன் வைங்க சார். கூடலூர்லேருந்து மசனகுடி போய்ட்டு மசனகுடி கூடலூர் போகிறோம் சார்.
எனக்கு இந்த 2 பசங்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிட்டாங்க. வந்தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு இதை எடுத்துக்கிட்டாங்க, ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஜம்முன்னு இதாகிட்டாங்க. ஓகே, தேங்க்ஸ். வீடியோ எடுத்தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. நல்லா க்யூட் பாய்ஸ். ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுக்கும்போது இதை வீடியோ எடிட் பண்ணி வீடியோ போட்டே ஆகணுண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. ஷூ ஏன் உக்காந்து ஓட்டுறாடே அடிங்க, ஜாலியாக போயிருந்துங்க, ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கான் மோஜோவை. என் மோஜோவை ஓட்டி நம்ம அதை வீடியோ எடுக்கிறது தானே ஒரு அழகே. கூடலாம் செம சூப்பராக இருக்குங்க. கூடலூர் டு நாங்கள் எங்கள் ரூமுக்கு போகிறது. நாங்கள் கூடலூர் எக்ஸாக்ட் கூடலூரில் இல்லை, கூடலூர்லேருந்து கொஞ்சம் அவுட்ரு 20 கிலோமீட்டர்ஸில் இருக்கும். அந்த ரோடெல்லாம் செம பக்கம் இருக்குது. ஆக்சுவலாக கேலிக்கட் போகிற ரோடு. அது செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரோடு கார்னரிங்காக இருக்கட்டும், ஃபன் பண்ணிட்டு வரதாகட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப சிட்டிக்கு அவுட்டரு, பட் ரோடு தான் வேறு லெவல் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிட்டிக்குள்ளே ரோடு சரியில்லை, அதுதான் காமெடியாக இருக்குது. சிட்டிக்கு அவுட்ரு ரோடு செம்ம சூப்பராக இருக்குது. இது தாங்க ரோடு, இது தாங்க தமிழ்நாடு ரோடு செம்மையாக போட்டிருக்காங்க, செம்ம சூப்பராக இருக்குது. இந்த ரோட்டை நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த ரோடு ரோடு அந்த ரோடுக்கும் சூப்பராக ரோடு போட்டிருக்காங்க இந்த ஊருக்குள்ளே. இது ஆக்சுவலாக ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஆமாம், ஆனால் எனக்கு என்ன நான் ஒன்று புரியல, டிஎஸ்ஹெச் வச்சுருக்கான் ஏண்டா. முன்னாடி தமிழரும் கேரளா தான் கேரளத்தாலும் தமிழ்நாடுகளும் தான் வச்சுருந்தாங்களாம். இப்போ நார்த் இந்தியன் வச்சுருக்கானா. பஞ்சமுளைக்கு வந்தவன் வந்து எப்படியோ வாங்கிட்டான் எல்லாத்தையும். எப்படி வாங்கினான்? ஏம்மா எவ்வளோ டீப்பாக இருக்குது. ஏடா திருப்பி வெயில் அடிக்குது, கூலிங்காக இருந்துச்சுடா அவ்வளோ நேரம். சே பாருங்க ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்க, ஃபுல்லாகவே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். ஒரு ஆளோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. டெல்லியில் இருக்கான், இன்னொருத்த அசாமில் இருக்கணும், இதில் இருக்கணும் தான், ஒரிசாவில் இருக்கணும் தான் வந்து இதை பார்த்துக்கிறாங்களாமா. சரி, இதோட பினாமி வந்து டெல்லியில் இருக்கானாமா. எனக்கு புரியல எப்படி இங்கே வந்து வாங்கினாங்க, எதை வச்சு வாங்கினாங்க, எவன் விற்றான், எதுக்காக விற்றான், இல்லை அவன் கையோடு தான் சேர்ந்து விற்றானா, அவனுக்கு தெரிஞ்சு தான் விற்றானா, இல்லை அவனை இது பண்ணி விரட்டி வாங்கினாங்களா, சூழ்ச்சி நடந்துச்சா, ஒன்றும் தெரியவில்லை. 2 டீ ஃபேக்ட்ரி இருக்குங்க. ஆனால் கூகுள் மேப்பில் வந்து இந்த ஏரியாவை மெரினா ஹோம் ஸ்டே போட்டால் வரல. ஆக்சுவலி அந்த காமிச்சது வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கோயில் வந்திருக்கும், அந்த கோயிலுக்குள்ளே ரைட் எடுக்க சொல்லுது. அந்த கோயில் மட்டும் தான் இருக்குது, ரைட் இல்லை. கூகுள் மாத்தாச்சு சொதப்பி விட்டுருச்சு. அப்புறமா தான் தெரியுது இது கூகுள் மாத்தாச்சு ஒழுங்காக அப்டேட் ஆகலை, ஒழுங்காக இங்கே வந்தாலும் அப்டேட் எடுக்கலை அப்படின்னு அப்புறம் தான் தெரியுது. ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு கீழே அப்படி பூந்தா இது ஒரு வந்து உள்ளே வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே போய் அப்புறம் அங்கேருந்து அப்படி போகுது. இதான் அந்த கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளே வந்துட்டு ஹோம் ஸ்டேக்கு போகிறதுக்கான வழி ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஒரு வண்டி ஆப்போசிட்டில் வந்தால் இன்னொரு வண்டி போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஹோம் ஸ்டே இது வந்து கேரளாக்காரோட ஹோம் ஸ்டே. கேர்டேக்கர் வந்து தமிழ்நாடு. இங்கே வந்து ஒரு 3 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவங்க சொந்த ஊர் இது தான் நம்ம. ஸோ இங்கே தான் இருக்கார். நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு அப்படி தானே வந்தோம். மெயின் ரோட்டில் எங்களுக்கு எதுவுமே நடக்கல. உள்ளே வந்துட்டு இருக்கேன், நான் ஹார்ன் அடிச்சிட்டே தான் வர்றேன். நாங்கள் என்ன ஸ்பீடில் வந்தோம், எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான்
10 மணி ஜாஸ்தி ஆட்டோக்காரன் வரானா நேருக்கு நேர் அந்த சின்ன ரோட்டில்